வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ். வெங்காய சட்னி பண்ணணுன்னா அதுக்கு முதல்ல வெங்காயம் உரிக்கணும். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஃப்ரீ டைமில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே டிவியில் சீரியல்ஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே வெங்காயத்தை உரித்து வச்சிட்டோம்னா அப்புறம் சீக்கிரமாக வெங்காய சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காய சட்னி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து வச்சாச்சு. கூடவே பூண்டும் எடுத்து உரித்து வச்சாச்சு. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 25 நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா பூண்டு ஒரு 5 நம்பர்ஸில் சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருமோ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தான் அதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அந்த இனிப்பு சுவை வதங்கி வரும்போது தான் அது கிடைக்கும். கூடவே கொஞ்சோண்டு தேவையான அளவு புளிப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கிறேன். புளியையும் வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து வதக்கிக்கிறேங்க. அப்புறம் தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு எல்லாம் என்ன தான் போட்டாலுமே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்துக்கிறேங்க. அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காய சட்னிக்கு. காரத்துக்கு சாம்பார் பொடி எல்லாம் போடாமல் வரமிளகா எடுத்ததுனால சட்னி கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயமெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கி வந்த ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்ததும் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததும் தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். சட்னியை தாளித்தாலும் தாளிக்கலைனாலும் அந்த டேஸ்ட்டு ஒன்றும் மாறாது. ஆனால் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக கடுகு கருவேப்பிலை எல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த சட்னியை இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். முக்கியமாக தோசையை விட இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.